ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான் சொல்லிட்டு இருக்கோம் முடிச்சிருவோம் ஃபார்மாலிட்டி. இன்னும் 4 மேட்ச் இருக்கு இல்லையா? ரைட். ஞாயிற்றுக்கிழமை ஜெய்ப்பூர் கூட, அப்புறம் 18ஆம் தேதி பெங்கால் வாரியர்ஸ் கூட, 22ஆம் தேதி பெங்களூர் புல்ஸ், 23ஆம் தேதி பொன்னேரி பல்தன். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. இனிமேல் நமக்கு பிளே ஆஃப் சான்ஸ் கிடையாது. ஜெய்ப்பூர் பிக் பார்த்துறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவுட் சைட் சான்ஸ் இருக்குது. தே ஹேவ் சான்ஸ் டு குவாலிஃபை. 54 பாயிண்ட்டு. நம்ம 4 ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை, ஜெயிப்போமா அதை முதல்ல பார்ப்போம். ஜெயிச்சாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. தலைவாஸ் சேட்லி அவுட் ஆஃப் த ரேஸ் தான் சொல்லணும். பட் நேற்று பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் சூப்பர், பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் பாட்னா பேரை. சும்மா அதிர்தில்லைன்னு பயம் காமிச்சிட்டாங்க அவங்களுக்கு. அந்த 3 பாயிண்ட் ரைட்டு தீபக் எடுக்கலன்னா அது கொஞ்சம் இன்னும் டைட்டாக போயிருக்கும். எனிவே, நேற்று காமிச்ச இன்டென்ட்டை கொஞ்சம் மேட்சஸ்க்கு முன்னாடியே காமிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்காது. 4-5 ஜெயிச்ச மேட்சை விட்டோம் கையில். ஒருத்தர் கேட்டிருந்தார், என்ன சார் சேரம் கோச்சை கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டீங்களா, வெறும் பிளேயரை குறை சொல்லிட்டு கோச்சு தானே தப்புன்னு. சரி, நான் இந்த கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மன்பிரீத் சத்தம் போட்டார்னா சென்னை வரைக்கும் கேட்குது, துபாய் வரைக்கும் கேட்குதுலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன் அனிமேட்டடாக இல்லை, ஏன் அமைதியாக இருக்காங்க, பேசுங்க, ரைட் இதெல்லாம் அனுப்புங்க, எல்லாமே சொல்கிறோமே தவிர நம்ம வாட் வி சி வி ஸ்பீக், அவ்வளோதான். என்ன பார்க்குறோமோ அதுதான் பேசுகிறோம், அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணுறீங்க. பட் அவர் கேட்டார், அவருக்காக நான் சொல்கிறேன். இந்த கவர் டிஃபெண்டர் தீபக் போய் மல்டி பாயிண்ட் ரைடு 3 பாயிண்ட் ரைடு எடுத்துருந்தா யார் தப்பு? அது கோச்சு தப்பா? கோச்சை சொன்னார்ப்ப அது மாதிரி பண்ணுன்னு. ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே நிதிஷ்குமார் ஒருத்தரை காலை பிடிக்கிறாரு, சாகர் பிடிக்கிறோம், பைக் 5 பேர் எட்டி பார்க்குறாங்க. நேற்று ரிவ்யூவில் போய் பாருங்கள், ஃபோட்டோ போட்டிருப்பேன். இந்த பையன் பிடிக்கிறாப்புல பஸ்தாமி, கை போயிடுச்சு கோடுக்கிட்ட விட்டுற வேண்டிய, நான் அப்புறம் போய் கடைசியில் போய் 2 பேருக்கு அது மேலே வைக்கிறாங்க. இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மிஸ்ஸிங்கிறது. இது கோச் என்ன பண்ண முடியும்? ஸ்டூடெண்ட் தான் எக்ஸாம் எழுதணும், டீச்சராக வந்து எக்ஸாம் எழுத முடியும், எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணினா கல்த்தியான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண முடியும்? அண்ட் எனிவே, தட் இஸ் தட். நான் இன்னும் நிறைய பேர் சொன்னீங்க, சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. நல்லா பேசுறது முக்கியம், சரியாக பேசுகிறேன்னா அது சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னான்னு. நான் கூட யாரோ ஒருத்தர் கேட்டார், மிஸ்டேக்ஸ்னால் என்ன சார் பண்ணணும்னு. 3 திங்ஸ் மிஸ்டேக்ஸ்லேருந்து: அக்செப்ட் த மிஸ்டேக், நம்பர் 1; லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக், 2; நம்பர் 3, டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக். இதுதான். தவறை ஒத்துக்கோ, தவறுலேருந்து எதாவது கற்றுக்கோ, திருப்பி அந்த தவறை செய்யாத. இதுதான். ஏன்னா இப்போ கேட்டாங்க பிகேஎல் 12 என்னென்னா சார் பண்ணணும்னு. அண்ட் இன்னொருத்தர் கேட்டேன், நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் சார், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அடுத்த சீசனுக்கு யார் யார் எடுக்கணும் போடுங்கன்னு. உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பட் த திங் இஸ், இன்னும் 4 மேட்ச் இருக்குது, டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் தான் கேட்டிருக்காங்க, எது போட முடியுமோ அதுதான் நம்ம பேச முடியும். நெவர்தலெஸ், ரைட். அண்ட் அவுட் ஆஃப் த ரேஸ் பார்ப்போம், மேட்சஸ் எப்படி விளையாட போகிறாங்க என்னான்ட்டுன்னு. கடமை செய்துருவோமே, ப்ரிவியூவை பார்த்துருவோம். அதுக்கு மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுசீந்திரன் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன், டாலர் சிம்பிள். ஒரு அமுக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட், சேனல் வச்சு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் நாங்கள் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ கம்பல்ஷனில் ரிக்வெஸ்ட். அண்ட் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ இட் இஸ் அப் டு தம். ரைட். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் என்ன பண்ண போகிறாங்க? ஃபஸ்ட்டு மேட்ச் இவங்க கூட விளையாண்டு நல்லா ஞாபகம் இருக்குது. 50 நாள் ஆச்சு. ஆமாம், அக்டோபர் 27 விளையாண்டது. 30 டை ஆச்சு. அந்த ப்ரிவியூலே நம்ம சொல்லியிருந்தோம், அர்ஜுன் தேஷ்வால் ஸ்டாப் பண்ணுங்க, மேட்ச் ஜிதிக்கா. அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் 7 தான் எடுக்க முடிச்சது. அதில் சச்சின் தன்வர் 11 பாயிண்ட் எடுத்தார். ஸோ டை ஆச்சு. அதுக்கு முதல் நாள் மேட்ச் தான் பாட்னா பைரேட்ஸ் தோத்தோம் 42-40 2 பாயிண்டில். அதுக்கு முன்னாடி தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயித்தோம். பொன்னேரி பல்தன் அஸ்லம் இனாம் தான் இருக்கும்போதே ஜெயித்தோம். ஸோ அப்படி போயிட்டு இருந்த டீம் நம்ம எப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ரைட். அண்ட் ரைடரை பார்த்தோம் அன்றைக்கி. ரைடர் கம்பேரிசனை பார்த்துடலாம். அர்ஜுன் தேஷ்வால் அவங்களுக்கு இருக்கார் 183 பாயிண்ட்டு. அவர் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு கம்மி தான் இந்த சீசனு, அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. சுனில் இல்லாததே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக். அங்கே யூமும்பாக்கு போயிட்டார் இல்லையா? ஸோ அர்ஜுன் தேஷ்வால் 183, அப்புறம் நீரஜ் நர்வால் அவங்களுக்கு செகண்ட் 78 பாயிண்ட்டு, அப்புறம் அபிஜித் மலிக்னு ஒருத்தர் அவர் 32 எடுத்திருக்காரு. விகாஸ் கொண்டோலா அவர்லாம் ஐஎஸ் பிட்டிங்கெல்லாம் போனார் பிகேஎல் 9ல், செகண்ட் ஹையஸ்ட்னு நினைக்கிறேன் இப்போ புல்ஸுக்கு விளையாடும்போது. விகாஸ் கொண்டலாக்கு 8 மேட்ச் தான் கிடச்சிது, 15 பாயிண்ட்டு. தர்ணிதரன் அவர் ஒரு 7 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்த் ஜாதவ் அவர் ஒரு 11 பாயிண்ட் 5 மேட்ச்சில். அது இல்லாமல் ரிசர்வில் இருக்காங்க நவ்னீத், சோம்பீர் மிஸ்ரான்னு ஒருத்தர் ரைடரு, அப்புறம் ரித்திக் சர்மா அப்படி ஒரு ரைடர் இருக்கார். ஸோ தேவ் இனஃப் ஸ்டாக்கு. நம்ம தான் நிறைய ஏகப்பட்ட இன்ஜுரி. ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மறுநாள் இன்ஜுரி. என்னன்னா கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். நம்மளுக்கு ஆப்வியஸ்லி மொயின் ஷஃபாகி 91 பாயிண்ட்டாக இன்னும் எடுத்திருக்காரு. சாய் பிரசாத் புதுசாக அந்த பையனை விளையாட வைங்க, இவங்களாம் ஃபியூச்சரு தெரியும். சாய் பிரசாத்துக்கு 7 பாயிண்ட் எடுத்த 2 மேட்சில், பட் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ், அவர் விளையாடட்டும். அப்புறம் சச்சின் தன்வர் ஆப்வியஸ்லி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவரை ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் கண்டினியூவாக விளையாண்டுருக்கணும். நான் எங்கேயுமே அவரை ட்ராப் பண்ணுன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா 1 half day எல்லாருக்கும் உண்டு. 22 மேட்ச் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறது? அர்ஜுன் தேஷ்வால் போன மாதிரி இப்போ நமக்கு எதிராக 7 தான் எடுத்தார். இஸ் ஏ பேட் பிளேயர்? இன்னும் நான் டாப் கிளாஸ் ரைடர் தான். பவன் ஷராவத், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ் அந்த குரூப்பில் வரவர்.
இட் ஹேப்பன்ஸ். விராட் கோலி தான் டக்கில் அவுட் ஆயிருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் தான் ஆயிருக்காரு. ஸோ அவன் கண்டினியூ பண்ணாத நிறைய தவறுகள் அதெல்லாம். எனிவே டோர்னமெண்ட் முடிச்சான்னு கொத்தா ஒரு ரீசன் எடுத்துன்னு வரேன் எதனால் தோத்தோன்னு. ரைட். மோயின் ஷபாகி, சாய் பிரசாத், அப்புறம் சச்சின் தன்வர் சொல்லிட்டேன். அப்புறம் சௌரவ் ஃபக்ரே இருக்கார், அவர் ஒரு 18 பாயிண்ட்டு. நரேந்திர கண்டோலா 88 பாயிண்ட். இது ரிசர்வில் இருந்தார் சப்ஸ்டியூட்டில், பட் மேட்டில் இறக்கல, அவ்வளோ பெரிய இன்ஜுரியாக தெரியல. சந்திரன் ரஞ்சித் CR66 அவர் ஒரு 13 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரிசர்வில் அஃப்கோர்ஸ் விஷால் சால் இருக்கார், அவர் இன்ஜுரியா. இமான்ஷு இருக்கார். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரீசன் நமக்கு தோக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரீயாக விளையாடுவாங்க, எப்போதுமே ஃப்ரீயாக தான் விளையாடுறாங்க, எதுவும் கவலைப்பட்ட மாதிரி தெரில. ப்ளே வெல். அண்ட் ஜெய்ப்பூருக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். அர்ஜுன் தேஷ்வால் எப்படி லீட் பண்ணுறாரு, எப்படி எடுத்துன்னு போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ இதான் இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அஜய் தாக்கூர் நேற்று மேட்ச்சுக்கு முன்னாடி புனேரி 54 பாயிண்ட் எடுத்தாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு பேசினார், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்தியா ஆஸ்திரேலியா ப்ரிவியூ வேறு போட்டிருந்தோம். இன்றைக்கி மழை வேறு பெஞ்சிருச்சு. 14 ஓவர் தான், 28 நோ லாஸ் ஆஸ்திரேலியா. ஸோ அதனால் அதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப விஷயம் இல்லை. இதோட இதை முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். அப்படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.